தமிழ் கலைக்கழகத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் அத்தனை தோழமைகளுக்கும் என் அன்பான காலை வணக்கங்கள். என்னுடைய பெயர் பொன்னி முத்தையா. நான் தென்காசி மாவட்டத்தில் இருக்கிறேன். ஒரு அழகான தலைப்பு, இந்த போதையில்லா தமிழகம் அப்படிங்கிற தலைப்பு கொடுத்திருக்கிற தமிழ் கலைக்கழகம் வி த லீடர்ஸ்க்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்லிக்கிறேன். மற்றபடி இந்த தளத்தில் உள்ள திருமதி அருள்மொழி மேடம் மற்றும் பல சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கழகத்தின் மூலமாக ஒரு 2 வாரமாக நாம் போடும் கோலங்கள் அத்தனை வீடியோஸையும் நான் என்னுடைய தோழிகளுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறேன். என்னுடைய கணவர் ஒரு மருத்துவர் என்பதால் அவருடைய மருத்துவ தோழிகளுக்கு நான் இந்த வீடியோவை அனுப்பும்போது அவர்கள் எல்லோருமே இதை பார்த்துவிட்டு அழகாக இருக்கிறது, நல்ல நுணுக்கங்கள், நிறைய விஷயங்களை கோலத்தின் மூலமாக கொண்டு வந்திருக்கிறார்கள். இதை நாங்கள் எங்கள் மருத்துவமனையில் டிவியில் நடுவே நாங்கள் சைடு மாதிரி போட யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் இது ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருக்கிறது. மேலும் மேலும் உங்கள் செயல்களுக்கு எங்களுடைய பாராட்டுகள், நன்றிகள் என்று உங்களிடமும் அவர்களது பாராட்டுகளை தெரிவிக்க சொன்னார்கள். ஸோ ஒரு மருத்துவர்களை பாராட்டும் போது இந்த ஒரு முன்னெடுப்பு நமக்கு ஒரு நல்ல ஒரு பலனை, நல்ல ஒரு ரீச் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. நமக்கு இது ஒரு முதல் படியான ஒரு வெற்றி அப்படின்னு நான் நினைக்கிறேன். 2வது, நான் ஒரு ரோட்டரி கிளப் உறுப்பினராக இருக்கிறேன். ஸோ எங்களுடைய சங்கங்கள் மூலமாக நான் நிறைய பேரணிகள் மற்றும் குழந்தைகளுக்கு நிறைய நாங்கள் காம்படிஷன்ஸ் இப்படிலாம் வச்சு நாங்கள் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த கோலங்களை என்னுடைய கிளப் சகோதரிகளுக்கு அனுப்பும்போது அவங்களும் இது நல்ல விஷயமா இருக்குது, நம்ம குழந்தைங்களையும் நாம் ஒரு 2 வாரம் டாஸ்க் மாதிரி கொடுத்து அவங்களையும் கோலம் போட வைக்கலாம். ஸோ குழந்தைகள் மத்தியில் இந்த தலைப்பு பதியும் போது அவங்களும் வளர வளர போதை அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அதை எப்படி நம்ம தடை பண்ணலாம், எப்படி அதுக்குள்ளே மாட்டாமல் இருக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கும் பல விதமான சிந்தனைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இந்த ஒரு விஷயத்தை நாமளும் கையில் எடுத்து நம்ம பல பள்ளிகள் மூலமாக இந்த கான்செப்டை கொடுக்கலாம் அப்படின்னு என்னுடைய தோழிகள் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ரோட்டரி சங்கங்கள் மூலமாக நாங்களும் இந்த கான்செப்டை வச்சு நாங்களும் மற்றவங்களுக்கும் இதை கொண்டுட்டு போய் சேர்க்கிறோம். இந்த விஷயம் உங்களால் எல்லாருடைய கோலங்களுக்கும் நல்ல ஒரு ரீச் கிடைச்சிருக்கிறது. ஸோ உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மேலும் மேலும் கோலங்கள் மலரட்டும், வண்ணங்கள் ஒளிரட்டும், எண்ணங்கள் மிளிரட்டும், உங்கள் கற்பனைகள் ஊற்று எடுக்கட்டும், மாற்றங்கள் சமுதாயத்தில் பிறக்கட்டும், மேலும் பல கைகள் இந்த வேள்வியில் இணையட்டும். எல்லா சிங்க பெண்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வாருங்கள், தொடர்ந்து பயணிப்போம் இத்தலைத்தளத்தில். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் கையல்லாகி சிவகுமார், மலைமலையிலிருந்து. தமிழ் கலைக்கழக தலைவர் திரு பரத்சுந்தர் ஐயா அவர்களுக்கும், நிர்வாகிகள் மற்றும் அருள்மொழி மேடம், நீலா மேடம், பொன்னி மேடம், மணிமேகலை மேடம் மற்றும் கதை எழுதிய ஆசிரியர்களுக்கும், கழகத்தில் பயணிக்கும் அனைத்து மகளிருக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் தமிழ் கலைக்கழகத்தில் பயணிப்பதில் மிக்க மகிழ்ச்சியும் பெருமிதமும் கொள்கிறேன். தமிழ் கலைக்கழகத்தில் சேர்ந்து பயணிப்பதன் மூலம் ஆர்வத்தையும், கற்பனை திறன் மற்றும் சிந்திக்கும் திறன் மற்றும் திறமை மேம்படுவதுடன் மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்கிறது. எனது கோலத்தை ஸ்டேட்டஸில் வைத்தவுடன் பார்த்தவர்கள், குறிப்பாக ஆட்டோக்காரர்கள், பெண்களாகிய நீங்கள் அனைவரும் உங்கள் பங்களிப்பாக கோலத்தின் மூலம் போதையில்லா தமிழகம் உருவாக செயல்படுவது மிகவும் பாராட்டுதற்குரியது என கூறினார்கள். எனது அருகில் இருப்போரும் தோழிகளும் பாராட்டினார்கள். போதையினால் ஏற்படும் விளைவுகள் குறித்து தமிழ் கலைக்கழகம், வி த லீடர்ஸ் மற்றும் பல அமைப்புகள் செயல்படுவது மிகவும் சிறப்பிற்கு உரியது. இதன் மூலம் நமது தமிழகம் போதையில்லாத தமிழகமாக உருவாகும் என்பதில் சிறிதளவும் ஐயமில்லை. எங்கள் அனைவருக்கும் வாய்ப்பு கொடுத்து எங்களை ஊக்குவித்தும் தமிழ் கலைக்கழக தலைவர் திரு பரத்சுந்தர் ஐயா அவர்களுக்கும், நிர்வாகிகளுக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி.